ஸோ ஹாய் guys வெல்கம் டு தி கேசா தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சினோ ரீஜனில் இருக்கக்கூடிய எலைட் ஃபோர் மெம்பர்ஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சினோ ரீஜனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த எலைட் ஃபோர் மெம்பர்ஸ். இவங்க 4 பேருமே வந்து பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட்டான டைப் எக்ஸ்பர்ட்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சினோ ரீஜனில் ட்ராவல் பண்ணும்போது இந்த 4 டிஃப்ரெண்ட்டான எலைட் ஃபோர் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணியிருப்பார். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது யாருன்னா லூசியான். இவர் வந்து கம்ப்ளீட்லி சைக்கிக் டைப் எக்ஸ்பர்ட். இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா 2 போக்கிமான்ஸ் வந்து இருக்குது. அதில் அவரோட மெயின் போக்கிமான் என்னென்னு வந்து பார்த்தோம்னா பிரான்சாங். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அதை தொடர்ந்து பார்க்க போது என்னென்னா ஜிராஃப்ரெக். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா நார்மல் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு போக்கிமான் தான். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போது யாருன்னா ஆரான். இது வந்து கம்ப்ளீட்லி பக் டைப் எக்ஸ்பர்ட். இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட்டான போக்கிமான்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா காமிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு போக்கிமான் என்னென்னு வந்து பார்த்தோம்னா லைக் பியூட்டிஃப்ளை. இது வந்து கம்ப்ளீட்லி பக் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அதை தொடர்ந்து பார்க்க போது என்னென்னா ஸ்கொரோப்பி. இது வந்து கம்ப்ளீட்லி பக் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அதை தொடர்ந்து பார்க்க போகிற போக்கிமான் என்னென்னா டிராப்பியான். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா பாய்சன் அண்ட் டார்க் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அண்ட் ஃபைனலாக பார்க்க போது விஸ்பிகுயின். இது வந்து பார்த்தோம்னா பக் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது யாருன்னா ஃப்ளின்ட். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கிமான் ட்ரைனர். இவர் வந்து ஃபயர் டைப் எக்ஸ்பர்ட்டும் கூட. இவர்கிட்ட ஒரு போக்கிமான் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா காமிச்சிருப்பாங்க. லைக் அது என்னன்னா இன்ஃபர்னேப். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இன்ஃபேக்ட் லைக் இந்த இன்ஃபர்னேப் வந்து பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட்டான சாம்பியன்ஸோட ஏஸ் போக்கிமான் அகேன்ஸ்டாக பயங்கரமாக பேட்டிலும் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்து இந்த 3 எலைட் ஃபோர் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தோம்னா சினோ ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய சிந்தியா அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து பேட்டிலும் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போது யாருன்னா பிரீத்தா. இவர் வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் டைப் எக்ஸ்பர்ட். இவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா 3 போக்கிமான்ஸ் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா கிளைஸ்கார். இது வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அதை தொடர்ந்து பார்க்க போது என்னென்னா கோலம். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அண்ட் ஃபைனலாக பார்க்க போது இப்போடான். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான் தான். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் சொன்ன இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா உங்களோட போக்கிமான்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா காமிச்சிருப்பாங்க. லைக் அனிமே பொறுத்த வரைக்குமே அவங்க யூஸ் பண்ண போக்கிமான்ஸ் இது எல்லாமே தான். பட் என்ன ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ஆர்டரில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். ஸோ அதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போது யாருன்னா ஃப்ளின்ட். இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு போக்கிமான் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் அதை தொடர்ந்து பார்க்க போது யாருன்னா லூசியான். இவர் வந்து பார்த்தோம்னா 2 போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்க்க போகிறது பிரீத்தா. இவங்க வந்து பார்த்தோம்னா 3 போக்கிமான்ஸ் யூஸ் பண்ண மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போது ஆரான். இவர் வந்து பார்த்தோம்னா 4 போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எலைட் ஃபோர் மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த 4 பேருமே 1 2 3 4ன்ற வரிசையில் போக்கிமான்ஸை வந்து யூஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தோம்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்க்க போகிற இந்த எலைட் ஃபோர் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் சினோ ரீஜன் ஓரியன்ட் ஆனவங்க தான். அவங்க கிட்ட இருந்தால் சினோ ரீஜன் பேஸ் கொண்ட போக்கிமான்ஸ் இருந்தாலுமே இப்போ பார்க்கக்கூடிய இந்த 3 எலைட் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா வேறு சில ரீஜனை பேஸ் கொண்ட போக்கிமான்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்த லூசியான் வந்து பார்த்தோம்னா ஜிராஃப்ரெக் போக்கிமான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து பார்த்த ஆரான் வந்து பார்த்தோம்னா பியூட்டிஃப்ளை போக்கிமானை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலாக பார்த்த பிரீத்தா வந்து பார்த்தோம்னா கோலம் போக்கிமானை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு ஆர்டராக வந்து பார்க்கலாம். லைக் பிரீத்தா யூஸ் பண்ண கோலம் போக்கிமான் வந்து கேண்டோ ரீஜனை பேஸ் கொண்டது. அதை தொடர்ந்து லூசியான் யூஸ் பண்ண அந்த ஜிராஃப்ரெக் போக்கிமான் வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ ரீஜனை பேஸ் கொண்டது. அண்ட் ஆரான் யூஸ் பண்ண அந்த பியூட்டிஃப்ளை போக்கிமான் வந்து பார்த்தோம்னா ஹோயன் ரீஜனை பேஸ் கொண்டது. லைக் அதுக்கு பிறகு லைக் நம்ம ஃப்ளின்ட் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு போக்கிமான் தான் யூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து சினோ ரீஜன் பேஸ் கொண்டதாக வந்து இருக்கு. ஸோ ஆல்தான் கைஸ் லைக் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த சினோ எலைட் ஃபோர் மெம்பர்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.